ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, வாங்க இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ள போயிடலாமா? அது ஒரு அழகான ஆற்றங்கரை. சலசலவென்று சத்தமிட்டு ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றுக்கு போட்டியாய் களகளவென்று பேசி மகிழும் குரங்கு குடும்பம் ஒன்று ஆற்றங்கரையில் இருந்த நாவல் மரத்தில் வசித்து வந்தது. அந்த அழகான ஆற்றில் ஆபத்தான முதலைகளும் வசித்து வந்தன. மழைக்காலமும் வந்தது. ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தும் ஓடியது. தாய் குரங்கு தன் குட்டிகளிடம், பிள்ளைகளே, இந்த மரத்தை விட்டு எங்கு சென்று விடாதீர்கள், நான் உங்களுக்கு உணவு தேடி எடுத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உணவு தேட சென்று விட்டது. அம்மா உணவு தேட சென்றதும் கடைக்குட்டி குரங்கு தன் நண்பர்களுடன் விளையாட செல்ல மரத்தை விட்டு இறங்க முயன்றது. மற்ற குட்டிகளோ, தம்பி, அம்மா மரத்தை விட்டு கீழே இறங்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள், எனவே கீழே இறங்காதே என்று எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் கீழே இறங்கி தன் நண்பர்களுடன் விளையாட சென்று விட்டது. ஆற்றங்கரையில் நண்பர்களுடன் விளையாடி கொண்டு இருந்த குரங்கிற்கு திடீரென்று ஆற்றின் வெள்ளப்பெருக்கில் பயணம் சென்று ஆற்றை சுற்றி பார்க்க வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது. தன்னுடைய ஆசையை தன்னுடன் விளையாடி கொண்டு இருந்த நண்பர்களுடன் கூற, அவர்களோ எங்களது அம்மாவும் அப்பாவும் இந்த ஆற்றில் இறங்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள், எனவே நாங்கள் வரவில்லை என்று கூறி தங்களது மரத்திற்கு சென்று விட்டனர். இந்த குட்டி குரங்கிற்கும் தன்னுடைய அம்மா ஒரு நாள் அதனிடம், தம்பி, இந்த ஆற்றின் முதலைகள் அதிகம் உள்ளதால் ஆற்றில் இறங்கக்கூடாது என்று கூறியது நினைவிற்கு வந்தது. இருந்தாலும் அம்மா வயசானவங்க, அவங்களுக்கு என்ன தெரியும் என்று தனக்குள் நினைத்து கொண்ட குரங்கு ஆற்றில் மிதந்து வந்து கொண்டு இருந்த ஒரு கட்டை போன்ற பொருளின் மீது தாவி ஏறியது. ஏறின பிறகுதான் தெரிந்தது, தான் ஏறியது மரக்கட்டை இல்லை, அது ஒரு முதலை என்று. பயத்தில் குரங்கு குட்டிக்கு பேச்சே வரவில்லை. கண்ணில் நீர் தார தாரையா வழிந்தது செல்லம். ஆனால் அதே நேரத்தில் தன் குட்டியை காணாமல் பதறியபடி தேடிக்கொண்டு இருந்த தாய் குரங்கும் அங்கு வந்து சேர்ந்தது. ஒரே தாவாக முதலையின் மீது தாவி ஏறிய தாய் குரங்கு குட்டியை தூக்கி கொண்டு கரைக்கு பாய்ந்து சென்று விட்டது. தனது தவறை உணர்ந்த குட்டி குரங்கும், அம்மா அம்மா, இனிமேல் உங்க பேச்ச கேட்பேன் என்று அழுதபடி கூற, அழாத தங்கம், நீ என் பிள்ளை, இனிமேல் தவறு செய்யாதே என்று தாய் குரங்கும் செல்லமாக தன் குட்டியிடம் கூறியது. செல்லமே, அன்பு செல்லமே, கதையை பாத்தியா செல்லங்களா? பாத்தியா, இந்த குரங்கு குட்டி என்ன பண்ணுச்சு செல்லம்? அவங்க அம்மா அப்பாக்கு கீழ்ப்படியாம என்ன பாச்சு, எவ்வளோ பெரிய ஆபத்துல சிக்கிருச்சு பாத்தியா செல்லங்களா? நீங்க கூட அன்பு செல்லமே, உங்க மம்மி டாடி இங்க போக கூடாது, இந்த காரியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும் செல்லங்களா. அதுதான் நல்ல பழக்கம் செல்லங்களா. கீழ்ப்படியாம போயிட்டீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்? இந்த குரங்கு குட்டி மாதிரி நீங்களும் ஆபத்துல மாட்டிக்குவீங்க. சரியா செல்லங்களா? என்னைக்குமே உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நல்லது மட்டும்தான் செல்லங்களா பண்ணுவாங்க. அதனால ஒரு நாளும் உன் அம்மா அப்பா உனக்கு ஒரு காரியத்தை சொன்னா அது அப்படியே கேட்டு நடக்கிற செல்ல பிள்ளைங்களா, நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். சரியா? அதுதான் நம்மளுடைய பரிசுத்த வேதாகமம் கூட நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா சொல்லி கொடுக்குறாங்க நம்ம பரிசுத்த வேதாகமும்? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பாத்தியா, நம்ம ஏசப்பா எப்படி ஒரு வசனம் கொடுத்திருக்காரு பாத்தியா? இந்த வசனத்தின்படி உன்னுடைய வாழ்க்கை இருக்கும்போது நீ மென்மேலும் அதிசயமான காரியங்களை உன் வாழ்க்கையில பாப்ப செல்லமே. அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றியா செல்லம்? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். சூப்பர் செல்லமே, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணு, உன் மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. சரியா செல்லுங்களா? இந்த வசனம் எங்க இருக்குன்னா எபேசியர் 6:1. சூப்பர் செல்லுங்களா? இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிருங்க. இன்னைக்கு நைட் உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. மறுபடியும் அக்கா நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.